நாம் இன்று கோயம்புத்தூரின் பீளமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டம வரத ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த ஆலயத்தின் கதை மிகவும் ஆழமான ஆன்மீக அர்த்தத்தையும் தனித்துவத்தையும் கொண்டது. குறிப்பாக சனி கிரகத்துடன் தொடர்புடையது. பண்டைய காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அஷ்டம சனி காலத்தில் கடுமையான சிரமங்களை சந்தித்தனர். அஷ்டம சனி காலம் என்றால் ஜாதகத்தில் சனி 8ஆம் வீட்டில் இருக்கும் காலம். இந்த காலம் வாழ்க்கையில் தடை, தாமதம், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகின்றது. இதனால் மக்கள் அனைவரும் அனுமன் பெருமான் அவர்களை ஆழ்ந்த பக்தியுடன் வேண்டினர். சனி தோஷத்திலிருந்து காப்பாற்றும் சக்தி வாய்ந்த தெய்வமாக அனுமன் கருதப்படுகின்றார். ஒரு நாள் ஒரு பக்தி மிகுந்த முனிவரின் கனவில் அனுமன் தோன்றி இந்த இடத்தில் ஒரு ஆலயம் அமைத்து மக்கள் தங்கள் துன்பங்களிலிருந்து விடுபட வழி செய் என்று அருள் வழங்கினார். அஷ்டம வரதா என்ற பெயரின் அர்த்தம். அஷ்டமா என்றால் சனி 8ஆம் வீட்டில் இருப்பதை குறிக்கும். வரதா என்பது வரங்களை வழங்குபவர். இதனால் அஷ்டம வரத ஆஞ்சநேயர் என்பது அஷ்டம சனி காலத்தில் துன்பங்களை நீக்கி வரம் வழங்கும் அனுமன் என்று பொருள். இந்த ஆலயத்தில் வழிபட்டால் சனி கிரகத்தின் தீய விளைவுகளிலிருந்து காப்பாற்றுவார். பயம், தடைகள், மன அழுத்தத்தை நீக்குவார். தைரியம், ஆரோக்கியம், வெற்றியை அளிப்பார். ஒரு முறை சனி பகவான் அனுமனை பாதிக்க முயன்றார். ஆனால் அனுமன் அவரை தனது வாளின் கீழ் பிடித்து அடக்கினார். பின்னர் சனி பகவான், உன் பக்தர்களை நான் எப்போதும் துன்புறுத்த மாட்டேன் என்று வாக்களித்தார். இதனால் அனுமனை வழிபடுவது சனி தோஷத்தின் மிக சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகின்றது. வெற்றிலை மாலை, வெண்ணெய் அலங்காரம் மிகவும் சிறப்பு. இந்த ஆலயம் நமக்கு சொல்லும் கதை, வாழ்க்கையின் சிரமங்களின் தாக்கம் எவ்வளவு இருந்தாலும் நம்பிக்கை, பக்தி, தைரியம் இருந்தால் எந்த துன்பத்தையும் கடக்க முடியும். அனுமன் பெருமான் சக்தி மற்றும் பக்தி உருவமாக காட்சியளிக்கின்றார். அவரை நம்பி வருபவர்களை எப்பொழுதும் காப்பாற்றும் தெய்வமாக விளங்குகிறார். இது போன்ற கோவிலின் வரலாற்றை பற்றி தெரிவதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.